ஆகூரின் விண்ணப்பம். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அடைந்து என்னை போஷித்தருளும். ஆகூர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் என்று மனத்தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் கேட்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போகும்போது நம்முடைய தேவை என்ன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். தேவனிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்னும் ஞானம் நமக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகும்போது எதை கேட்க வேண்டும் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கக்கூடாது. ஜெபிப்பதற்கு முன்பாக சிந்தித்து திட்டமிட்டு நம்முடைய தேவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகூர் கர்த்தரிடத்தில் 2 காரியங்களை விண்ணப்பம் பண்ணுகிறார். அவருக்கு தேவனுடைய கிருபை தாராளமாய் தேவைப்படுகிறது. அதோடு அவருடைய சரீரத்திற்கு போஜனமும் தேவைப்படுகிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு தேவ கிருபை தேவை. கிருபையே ஆத்மாவுக்கு போதுமானது. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் என்று ஆகூர் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். தன்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு ஆகூர் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதாக இந்த வாக்கியத்திற்கு வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது அவர் அந்த பாவங்களை நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். ஆகூர் தன்னுடைய சரீரத்திற்கு போஜனத்தையும் கேட்கிறார். என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று பணிவோடு சொல்லுகிறார். நமக்கு என்ன போஜனம் தேவை என்பதும் எவ்வளவு தேவை என்பதும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் தமக்கு பிரியமானதை நமக்கு கொடுப்பதுதான் நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது நமக்கு பிரியமானதை கேட்காமல் கர்த்தருக்கு பிரியமானதை அவர் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த போது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6:11. நம்முடைய தேவைக்கு அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேராசைப்படக்கூடாது. நமக்கு தரித்திரமும் இருக்கக்கூடாது, தேவைக்கு அதிகமாயும் இருக்கக்கூடாது. இவை 2மே நமக்கு நல்லதல்ல. ஆகூர் இதை உணர்ந்தவராக தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்று ஜெபிக்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு குறைவு இருக்கக்கூடாது, நாம் தரித்திரராக இருக்கக்கூடாது. அதே வேளையில் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்னும் அவசியமும் இல்லை. நம்முடைய தேவைகள் எல்லாம் குறைவில்லாமல் சந்திக்கப்பட்டால் அதுவே போதும் என்று நினைக்க வேண்டும். உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தேவை. நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எதை கொடுக்க விரும்புகிறாரோ அதை பயபக்தியோடும் நன்றியுள்ள இருதயத்தோடும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பேராசை இருக்கக்கூடாது. மனுஷர் மத்தியிலே நமக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்றும் நினைக்கக்கூடாது. நாம் தரித்திரராய் இருந்து பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்றும் நினைக்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பயபக்தியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒன்றை கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ள தயங்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. நமக்கு எது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகூர் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தையும் சொல்லுகிறார். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஆகூரின் ஜெப வார்த்தைகளுக்கு இதுவே காரணம். ஐஸ்வர்யவானும் பாவம் செய்கிறான், தரித்திரனும் பாவம் செய்கிறான். நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும். நல்லவன் பாவம் செய்ய பயப்படுவான். நமக்கு ஐஸ்வர்யம் அதிகமாக சேருவதினால் நம்முடைய மனதில் பெருமை வருவதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தரை மறந்துவிடும் ஆபத்தும் உள்ளது. ஐஸ்வர்யம் அதிகமாய் இருப்பதினால் கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் தேவையில்லை என்று கர்த்தரை ஒதுக்கிவிடுவதற்கும் வாய்ப்புள்ளது. அதிக தரித்திரத்தில் இருக்கும்போது தன்னுடைய வயிற்று பசியை தாங்க முடியாமல் தரித்திரன் பொய் சொல்லி விடுகிறான்.
பிறரை வஞ்சிக்கிறான், திருடுகிறான். பாவம் செய்வதை பற்றி கவலைப்படாமல் பாவம் செய்கிறான். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கி தூஷிக்கிறான். தரித்திரமே கண்ணியத்திற்கு சோதனை. நாம் தேவனுடைய நாமத்தை ஒருபோதும் தூஷித்து விடக்கூடாது. தரித்திரர் தேவ நாமத்தை தூஷிப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஐஸ்வர்யவான் தேவனை மறந்து விடுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் தனக்கு தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடாது இருப்பீராக என்று ஆகூர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். நம்மிடத்தில் மாயையும் பொய் வசனிப்பும் இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் ஒரு மாயை. இப்பிரபஞ்சத்தின் ஆசா பாசங்கள் எல்லாமே மாயை. கர்த்தரே நித்தியமானவர், அவரே மெய்யானவர். கர்த்தரை பற்றி கொள்வதே மெய்யான ஞானம். கர்த்தருடைய வசனமே சத்தியம், அதுவே மெய்யானது. மனுஷருடைய வார்த்தைகளில் மெய்யும் பொய்யும் கலப்படமாய் இருக்கும். ஆகூர் இதை உணர்ந்தவராக மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணுகிறார். ஆகூரின் விண்ணப்பம்: நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையை எனக்கு தூரப்படுத்தும். பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தை எனக்கு கொடாதிருப்பீராக. ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதிருப்பீராக. ஆகூரின் விண்ணப்பத்திற்கு காரணம்: நான் பரிபூரணம் அடையக்கூடாது. கர்த்தரை மறுதலிக்க கூடாது. கர்த்தரை நான் யார் என்று சொல்லக்கூடாது. நான் தரித்திரப்படக்கூடாது. நான் திருடக்கூடாது. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது.